பார்த்தால் உன் கணவனுக்கு ஏன் அப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்திருக்க போகிறேன். வருவது பக்தர் என்று தெரியாமல் மௌனம் சாதித்து அமர்ந்திருந்த அந்த சிவனாக இருந்தாலும் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். சுவாமி, இந்த பக்தனையே அவமானித்த அவன் இந்த பாமர மக்கள் கேட்கின்ற வரத்தை எப்படி கொடுப்பான்? சுவாமி, இந்த உலகத்திற்கே படையளக்கக்கூடிய எழுதுநாதல் மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடியவர். இந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் படையளக்கக்கூடிய கர்த்தா அனைத்து சக்திகளும் இழந்து இப்பொழுது நிராதபாணியாக நிற்கின்றார். இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும். அதற்கு நீங்க தான் காத்து என்ன ஆணவமடி உனக்கு? பதிய தெய்வம், அவர் இருக்கும் இடமே ஏகாந்த மேடை. பதியின் பாதம் தொட்டு பணிவிடை செய்யக்கூடிய சுவாமி, உங்களுடைய மனம் இறங்காதா? உன் கணவனுக்கு எடுத்து உரைக்கலாம் அல்லவா? சுவாமி, கொடுத்த சாபம் கொடுத்தா சுவாமி, இந்த சாபத்திலிருந்து சாப விமோசனம் கிடைக்காதா சுவாமி? கண்ணீரும் கடலானே சுவாமி. இந்த பாவி நாங்கள் இருவரும் சேர்ந்து அறியாமல் தெரியாமல் தவறு செய்து விட்டோம். உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களை நாங்கள் அவமதித்து விட்டோம். உமா, பார்வதி, தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். அது கடவுளாக இருந்தாலும் சரி, பக்தன் அழைக்கிறான் என்று கருதி மௌனம் சாதித்த நீங்கள் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். சுவாமி, உங்களுடைய மனம் இறங்காதா? இதற்கு சாப விமோசனம் கிடைக்காதா? பார்வதா, தவறு செய்த நீங்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோம், இதற்கு சாப விமோசனம் கொடுங்கள் சாமி என்று கேட்கின்றார். தவறை உணர்ந்து விட்டா சரி. சுவாமி, பக்தரின் குரலுக்கு செவி சாய்க்காத சிவன் சக்தி எல்லாம் குறைந்து செயலிழந்து போக கடவுளே என்ற சாபத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த சாபம் அகல வேண்டும் என்றால் ஆடவர் கரம் படாத 7 கன்னி பெண்கள், ஆடவர் கரம் படாத 7 கன்னி பெண்கள் பார்க்கடல் ஜலமும் பாரிஜாத மலரும் கொண்டு வந்து ஓர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள்
சிவனுக்கு பூஜித்து அந்த பார்க்கடல் ஜலத்தையும் பாரிஜாத பூவையும் சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் இழந்த சக்தி எல்லாம் மீண்டும் பெறுவார். உமையவள் மலைமகள் பருவத குலத்திலே பிறந்த பார்வதி மலையரசம் பட்டினத்திலே வாழ்ந்தவள். மேல் மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசிமா நகரிலே விசாலாட்சி, படைவேடிலே ரேணகா தேவி. பல நாம தெய்வத்திற்கு உரியவள் அல்லவா? ஆமாம். அந்த 7 கன்னி பெண்களை நீதான் படைக்க வேண்டும். அப்படியா? என்னால் எப்படி சுவாமி முடியும்? உன்னால் ஒருவரால் முடியாதா? சக்தி நீ, செயல்படுத்துவது நான், என்னுள் இருந்து இயக்குவது சிவபெருமான். ஆக்கல் அடித்தல் காத்தல் முத்தொழிலும் முதல்வானாய் கொண்டிருக்கிறேன். முக்காலத்தையும் உணர்ந்திருக்கிறேன். உனது சக்தியை கொன்று இப்பொழுதே 7 கன்னிகளை படைக்கின்றேன். இந்த உலகத்திலே சப்த மாதர்கள், சப்தம் என்றால் 7, அந்த 7 மாதர்கள் யார் யார் எப்படி படைத்திருப்பேன் தெரியுமா? எப்படி சுவாமி? சக்தியின் அருளை வைத்து முதலாக படைக்கின்ற மாதர் சாமுண்டியாக விளங்கட்டும். இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டது மகேசனுக்கு, அந்த பரமனுக்கு, படியனுக்கும் பரமனுக்கு. அவர் அம்சமாக மகேஸ்வரி பிறக்கட்டும். அடுத்ததாக உன் அண்ணன் கண்ணன் வைகுந்தவாசன் அதர்மங்களை அடித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய கடவுள். இந்த பூமியை காக்க வேண்டி வராக அவதாரம், வெண்பன்றி அவதாரம் எடுத்தார். பூமாதேவியை காக்க வேண்டி அந்த அவதாரத்தை முன்வைத்து அவர் சக்தியாக வராகியை படைத்தார். அடுத்ததாக அந்த கடல் கண்டா சூரனால் அவதிப்பட்டது யார்? அந்த இந்திரன். அவன் நடத்தக்கூடிய மகா பிரசண்ட வேள்வி. அந்த யாகம் பூர்த்தியாக வேண்டும். அந்த யாகம் பூர்த்தியாக அந்த கடல் கண்டா சூரனை அழிக்க அந்த இந்திரன் அம்சமாக இந்திராணியை படைக்க. அடுத்ததாக சுவாமி முத்தமிழுக்கு முதல்வனாய் விளங்கக்கூடியவன், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, சக்திகளை ஒன்றாக்கியவன் முருகப்பெருமான். அந்த முருகன் அருளால் கௌமாரியை படைக்கின்றேன். அடுத்ததாக சுவாமி ஓர் இடத்தில் சுத்தம் இருந்தால்தான் லட்சுமி தேவி வந்து அணுகுவார். அந்த லட்சுமி அம்சமாக வைஷ்ணவியை படைக்கின்றேன். எனது தந்தை பாமர மக்களை படைக்கின்ற பிரம்மன், அந்த பிரம்மனின் அம்சமாக பிராமணியை படைக்கின்றேன். இவர்கள் யார்? சப்த மாதர்களாக. இந்த சப்த மாதர்கள் யார் யார்? யார் யார் சுவாமி? சாமுண்டி, மகேஸ்வரி, வராகி, கௌமாரி, வைஷ்ணவி, பிராமணி என்று சப்த மாதர்களை படைத்து இவர்கள் அம்சமாக 7 கன்னி பெண்களை படைக்க வேண்டும். ஆடவர் கரம் படாத இருக்க வேண்டும். ஆடவர் கரம் பட்டால் அப்பொழுதே செயலிழந்த உன் சிவன் அப்பொழுதே செயலிழந்து போவார். ஓர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் ஓர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் பார்க்கடல் ஜலமும் பாரிஜாத மலரும் கொண்டு வந்து சிவனை பூஜிக்க வேண்டும். இப்பொழுது கொண்டு வா தீப ஆராதனை. அப்படியே